நம்முடைய இந்த முதுமொழி மேல்வைப்பு என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நாம் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் 5 பாடல் செஞ்சுருக்கிறோமா, 4 செஞ்சுருக்கிறோமா, 5. இது 5வது பாட்டா இன்னைக்கு பார்க்க வேண்டியது? சரி, இதில் இந்த முதுமொழி மேல்வைப்பு என்பது திருக்குறளுடைய சைவ சித்தாந்த விளக்கமாக எழுந்த நூல் என்பதை தொடக்கத்திலிருந்து பார்த்து வருகிறோம். திருக்குறளுடைய அமைப்பு முப்பாலாக அமைந்திருக்கிறது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3ஆக அமைந்திருக்கிறது. இதில் அறத்துப்பால் இருக்கக்கூடிய பல்வேறு இயல்களில் முதல்ல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து என்கின்ற பகுதியில் உள்ள திருக்குறள்களை நாம் தொடர்ச்சியாக சென்ற அமர்வுகளிலே சிந்தித்திருக்கிறோம். இதில் என்னென்ன திருக்குறள் பார்த்திருக்கிறோம் என்றால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு, இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிற திருக்குறள். கோளில் பொறியில் குணமிலவே இங்குடத்தான் தாளை வணங்காத்தலை, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மணக்கவலை மாற்றல் இது, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் முதலிய திருக்குறள்களை நாம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 5 திருக்குறள் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த கடவுள் வாழ்த்து என்கின்ற பகுதியில் அடுத்ததாக ஒரு 5 திருக்குறளை எடுத்து நம்ம விளக்க சொல்லியிருக்கிறார். இதில் முக்கியமாக இந்த இருள் சேர் இருவனையும் சேரா என்கின்ற திருக்குறளில் சைவ சமயத்தினுடைய அத்தனை கருத்துக்களுமே பொதிந்து இந்த செய்திகளை அன்றைக்கு விரிவாக செஞ்சிருந்தோம். இன்றைக்கு நாம் அடுத்த பகுதிக்கு நகர்கின்றோம். இந்த கடவுள் வாழ்த்து என்கின்ற திருக்குறள் பகுதியிலிருந்து வான் சிறப்பு என்று சொல்லக்கூடிய அடுத்த அதிகாரத்திற்கு இன்றைக்கு நாம் நகர்கின்றோம். இந்த கடவுளுக்கு அடுத்தபடியாக உயிர்களுக்கு கருணை செய்வதில் மழை மிகுந்த ஒரு முக்கிய பங்களிக்கிறது. விசும்பின் துளி வீழி நல்லால் பசுப்புண் தலை காண்பது அறிவு அப்படிங்கிறது இந்த திருக்குறளை அடுத்தது பேச போகிறோம். அடுத்த திருக்குறள் அதான் பேச போகிறோம். இன்றைக்கு இந்த மழை எதற்காக மக்களுக்கு பயன்படுகிறது என்று பார்த்தோமானால், உயிர்கள் தழைப்பதற்காக பயன்படுகிறது என்பதாக நாம் எல்லாம் நினைக்கின்றோம். ஆனால் சேக்கரார் சுவாமிகள் மழை பெய்தால்தான் உலகத்திலே தண்ணீர் நிரம்பி தோன்றும், தண்ணீரானது அர்ச்சனைக்கு அமைந்த நாள் உறுப்பு, அதனால சிவபூசை நடப்பதற்காக மழை பெய்ய வேண்டும் என்று வாழ்காந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக என்ற பாடலை விளக்க சொல்லும் பொழுது, வீழ்க தன்புணல் என்பதற்கு மழை பெய்வதற்கான காரணம் சிவபூசை மலிந்து தோன்ற வேண்டும். அதாவது நம்முடைய ஆச்சாரியர்களை பொறுத்தளவுக்கு எதையுமே சைவ நோக்கில் தான் பார்ப்பார்கள், வழிபாட்டு நோக்கில் தான் பார்ப்பார்கள். பயிர் கழிக்கிறதுக்காக மழை பயன்படுகிறது தான், ஆனால் அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்றால் வழிபாட்டுக்காகத்தான். அதனால தான் வழிபாட்டுக்கு அடுத்தபடியாக மழையினுடைய சிறப்பை எடுத்து எங்கு காட்டுகின்றார் நம்முடைய திருவள்ளுவர். கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து அவர் வைத்தது வான் சிறப்பு என்கின்ற அற்புதமான ஒரு அதிகாரம். இதில் முழுக்க முழுக்க மழையையும் நீரையும் துதிக்கிறார். இந்த மழையை பற்றி பேசும் பொழுது இதில் உள்ள திருக்குறள்ல கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்பதாக ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு முதுமொழி மேல் வைத்து பாடியிருக்கிறார் நம்முடைய வெள்ளியம்பல மாமுனிவர். எல்லாம் மழை அப்படின்ட்டார் திருக்குறள்ல. அவர் மழையை பற்றி பேசும் பொழுது எல்லாமே மழைதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் சைவர்கள் என்ன சொல்லுவோம்? எல்லாமே சுவாமி தான் என்று சொல்லுவோம். திருவள்ளுவர் எல்லாம் மழையினர், சைவ அன்பர்கள் அடியார்கள் எல்லாமே சுவாமி என்று சொல்லுவார். இப்போ எல்லாமே அப்படின்னா உலகத்தினுடைய இயக்கத்திற்கு எல்லாத்திற்கும் காரணம் சுவாமி என்கிற அர்த்தத்தை தான் நம்ம சொல்லுகின்றோம். அதுபோல உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது மழை என்று அவர் காட்டுகின்றார். அதனாலதான் மழையை எல்லாம் மழையினர். இத நம்முடைய முதுமொழி மேல் வைப்பு நூல் ஆசிரியர் மழை ஏன் எல்லாம் மழை என்று சொல்லப்படுகிறது, எல்லாமே மழையினாலே சாத்தியப்படுமா என்று பார்க்கும் பொழுது அதை அற்புதமாக ஒரு கருத்து மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். சைவ சமயத்தினுடைய அடிப்படை தாற்பயமே இந்த திருக்குறள்ல அடங்கி இருக்கிறதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அதனால அற்புதமான ஒரு பாடல் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடல். அழித்து உலகை ஆக்குதலால் அந்தமே ஆதி
அழித்து ஒன்றை ஆக்குவதும் உண்டோ எனில் கொள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே கெடுப்பதும் எல்லாம் மழை என்பது பாடலாக அமைந்திருக்கிறது. அழித்து உலகை ஆக்குதலால் என்று சொல்லுவார். இந்த உலகத்தை அழிக்கிறது சிவபெருமான். ஏன்னா அவர் தான் சங்காரகர்த்தா என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் எண்ணற்ற கடவுள்களை மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதில் நம்முடைய வைதிக சித்தாந்த சமயத்தில், வைதிக சைவ சமயத்தில் மும்மூர்த்திகள் பிரதானப்பட்டிருக்கிறார்கள். சிவபெருமான், திருமால், பிரம்மா என்ற மூவரும் நமக்கு ரொம்ப பிரதானமான கடவுளர்கள். இந்த மூவரிலே யார் பிரதானமானவர் என்று பார்க்கும் பொழுது அது புராணம் என்ன சொல்லுகிறது, சிவபெருமான் என்று சொல்லிவிடுகிறது. 2 பேருமே அடிமுடி தெரிந்தார்கள். 2 பேரால் கண்டுபிடிக்க முடியாதவராக ருத்ரமூர்த்தி இருந்தார். அதனால் அவர் தான் பெரிய பெருமான் அப்படின்னு சொல்லுகின்றோம். ஆனால் இதை எப்படி மக்களுக்கு புரியும்படியாக நிறுவுவது, எதிராளி எப்படி புரிந்து கொள்வான், இதை சிவபெருமான் தான் தலைவன் என்பதை எப்படி புரிந்து கொள்வான் என்பதை கருதல் அளவையினாலே சைவ சமயம், அதாவது சைவ சமயம் என்று சொல்லப்படுவது ஆகமம், நமக்கு சிவஞான போதம். சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரமே கடவுள் உண்மையை சாதிக்கிறது, கடவுள் சிவபெருமான் என்பதை சாதிக்கிறது. சிவபெருமான் தான் கடவுள் என்பதை சிவஞான போதம் கருதல் அளவை மூலமாகத்தான் அதை நிர்ணயம் செய்து நமக்கு காட்டுகிறதுங்க. சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரமே அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றிய திதிய ஒடுங்கி மலர்த்து உலகாம் அந்தம் ஆதி என்மானார் புலவர் என்று சொல்றார். அதுல அந்தம் ஆதி என்மானார் புலவர், புலவர் என்று இங்க சொல்லுவது மூத்தோர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். அது யார் சொல்லுகிறார்? வைகண்ட தேவராயணம் சொல்லுகின்றார். அவரே இந்த மாதிரி பெரியவங்க அப்படிதான் சொல்றாங்க என்பதை எடுத்து காட்டுகின்றார். அப்ப அந்தம் ஆதினா எது உலகத்திற்கு முடிவாக இருக்கிறதோ அவரே தொடக்க கர்த்தாவாக இருப்பார். யார் உலகத்தை அழிக்கிறாரோ, அழித்தல் என்பது இந்த இடத்துல ஒடுக்குதல் பொருள். பொதுவாக சிவபெருமான்னா அழித்தல் கடவுள், அழித்தல் கடவுள் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை சமீப காலங்களில் ஒரு குழுவே செய்து வந்தது. சிவபெருமான்னா அழித்தல் கடவுள், அவர் கோயிலுக்கு போகக்கூடாது, ஆனால் திருமால் கோயிலுக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா அவர் நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அதற்கு காரணம் விரிவில்லாத அறிவு. அழித்தல்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அழித்தல்னா நாம யாரோ ஒருத்தவங்களை கெடுத்துடுறோமே, ஏதோ ஒரு தப்பான எண்ணத்தினால யாரோ மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் கெடுத்து அழித்துடுறாங்கிறோமே, அந்த போல சிவபெருமான் அழிச்சுவார் அப்படின்னு அவர்கள் தப்பர்த்தம் செய்து கொண்டு இப்படியான பொய் பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். அழித்தல் என்பதற்கு ஒடுக்குதல் என்று பொருள். உலகம் இறைவனிடத்திலிருந்து தோன்றியது, இறைவனாலே உண்டாக்கப்பட்டது. இறைவன் நிமித்த காரணமாக இருந்து கொண்டு உலகத்தை உற்பத்தி செய்கின்றான். உற்பத்தி செய்தவர் அதை திரும்ப சில காரணங்களுக்காக தன்னிடத்தை ஒடுக்கிக் கொள்ளுகிறார். அவரை மீண்டும் படைப்பார். அப்போ யாரு அழித்தாரோ அவர் தான் திரும்ப உற்பத்தி பண்ணணும் என்பது சைவ சித்தாந்தம். இதை எப்படி நிறுவி காட்டுவார்கள் என்றால், அப்பர் சாமி சொல்றாங்க, பெருங்கடல் மூழ்கி பிரளயம் கொண்ட ஞான்று. பிரளயம் வந்த பொழுது வருங்கடல் மீள எம்மிரை நல் வீணை வாசிக்குமே என்று சொல்கிறார். சிவபெருமான் ஒருவனை தனியாளாக இருப்பார். ஏன்னா ஒடுக்குதல் கர்த்தாவாகிய பிரம்மா சிவபெருமான் பிரம்மாவையும் திருமாலையும் சேர்த்தே ஒடுக்கிக் கொள்வார். இந்த ரூம் எல்லாம் நம்ம ஒரு அட்டைப்பட்டியில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியில போறோம்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ரூம்ல ஷிஃப்ட் பண்றோம். அப்போ எல்லாத்தையும் யார் பிரிச்சு வைப்பா? யாரு வெளியில நிக்கிறோமோ அவங்க தான் பிரிச்சு வைக்க முடியும். அப்போ உற்பத்தி செய்யும் பொழுது சிவபெருமான் மீண்டும் திருமாலை உற்பத்தி செய்கிறார், திரும்பவும் பிரம்மா உற்பத்தி செய்கிறார். அதனால யாரு சங்காரகர்த்தாவோ அவரே தோற்றகர்த்தா. அதனால சங்காரகர்த்தாவாகிய முதல் என்று அதற்கு உரை எழுதி காட்டுகிறார்கள். அதனாலதான் சங்காரத்திலிருந்து தான் சிவபெருமான் சங்காரகர்த்தா. சங்காரகர்த்தா அவரே மற்றத்தை அழிக்கிறார், அவரே திரும்பி அவருக்கு உற்பத்தி பண்றார். இது ஏன் நடக்குது என்பது பார்க்கும் பொழுது உயிர்களுடைய இயல்புகள்ல மிக முக்கியமான இயல்பு உயிர்கள் களைப்படையும் என்பது. உயிர்கள் தினைக்கும் நாம் என்ன பண்றோம், காலையில எழுந்திருக்கிறோம் 6 மணிக்கு, எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஃப்ரெஷ்கா இருக்கிறோம், வேலைகள்லாம் உடனே நல்லா செய்யணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் குளிக்கிறோம், கிளம்புறோம், அன்றைக்கு தேவையான அளவுக்கு உணவை காலையில 8:45 எடுத்துக்கிறோம், 9 மணிக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது. வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 11 மணி அளவு திரும்பி டீ காஃபி எடுத்துக்கிறோம், ஏதோ சம்திங் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்க.
அப்புறம் திரும்பவும் 1 மணி போல் மதிய உணவு இடைவேளை விட்டுடுறாங்க. இப்போ காலையில் தான் சாப்பிட்டாச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு திரும்ப மதியானம் சாப்பிடணும் இல்லையா? அப்போ மதியான உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு திரும்பவும் ஒரு 2, 3 மணி 4 மணிக்கு திரும்பவும் ஒரு 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 நொறுக்கு தீனி, ஏதோ ஒரு காஃபி டீ ஏதோ சாப்பிட்றோம். அதை திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இரவு உணவு என்று வைத்துக் கொள்ளுவோம். காலையில் சாப்பிட்டா பத்தாதா அப்படின்னா, உயிரானது அப்பப்போ தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரொம்ப தூரம் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, வண்டி கொஞ்சம் நேரத்தில் சூடாகுது. அப்போ கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க, வண்டியை ஓரமாக கட்டி கொஞ்சம் நேரத்தில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. எதற்காகன்னா, அது ரொம்ப நேரம் வேலை செஞ்சிருச்சு, அதனால் தொடர்ச்சியாக வேலை செய்ய அதால் முடியாது அப்படின்னு இல்லையா? அந்த இயந்திரம் எப்படி, அதுக்குள்ளே தான் இந்த உடலாகிய இயந்திரமும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரும். உடம்பையே மாயா இயந்திரம் தனுவுணல் ஆன்மான்னார். உடம்புக்கு சக்தி தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கிறோம், உயிருக்கு சக்தி தேவைப்படும் போது தூங்கி கொள்ளுகிறோம் இல்லையா? கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன், அப்போ தான் என்னால் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், சிறிது நேரம் சத்தை கடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சத்தான படுத்து கொள்ளுகிறோம். அதனால் உயிரானது ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் கலைப்படைகிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக உயிருடைய மிஷன் என்னன்னா, இந்த பிறவியாகிய சூழலிருந்து வெளியில் போகணும், இறைவனுடைய திருவடியை அடையணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நாம இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த உயிரானது கண்மத்தை கழிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குது. அதாவது பிராரத்தம் என்கின்ற கண்மத்தையும் கழிக்க வேண்டிய சூழலில் இருக்குது. இந்த பிராரத்தத்தை கழிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஆகாமியம் என்பது ஒரு உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ கண்மத்தை கழித்து தீர்க்க முடியாது, புதிய கண்மத்தை உற்பத்தி செஞ்சிருவோம். கண்மம் நிறைய சேர்ந்து போச்சு, அப்போ திரும்பவும் பிறவிக்கு வரணும். திரும்ப வருவோம், கண்மம் செய்வோம், திரும்ப போவோம், கண்மம் செய்வோம், போவோம் வருவோம், போவோம் வருவோம், போவோம் வருவோம். கரங்கு வட்டம் காத்தாடி போலங்கிறாங்க. இதை எப்படி காற்றாடியில் மேலே உள்ள அந்த அந்த பிளேடு திரும்ப கீழே வந்து மேலே போகிறதோ சுழற்சியா, அதே போல் இந்த பிறவியும் ஒரு சுழற்சியாகவே இருக்கிறதுன்னா. அப்போ இப்படி பிறவி சுழலில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்கள் எப்படி அனுதினமும் ஒரு வேலை செய்யும் பொழுது களைப்படைகிறதோ, அதே போல் இந்த பிறவியில் திரும்ப திரும்ப வரும் பொழுதும் களைப்பை அடைகிறது. இது உயிருக்கே இயல்பு. உயிருக்கு இயல்பாகவே களைப்படையக்கூடிய குணம் இருக்குது. அது எதையும் உடனே கற்றுக்காது, படிநிலையில தான் அறியும். இது சைவஸ்தானம் சொல்லுது. உயிருடைய இயல்பு அப்படின்னா அது படிநிலையில தான் அறியும், பற்றித்தான் அறியும், களைப்படைந்து தான் அறியும். அதனால தான் நித்திய பிரளயம் அப்படின்னு பேர். இரவு நம்ம வருது இல்லையா, ஒவ்வொரு இரவும் வர்றதுக்கு பேர் என்னன்னா நித்திய பிரளயம்னு பேர். தினம் தினமும் பிரளயம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஏன்னா பிரளய காலத்தில் உயிர்கள் என்ன அனுபவத்தை அடைகிறதோ அதே அனுபவத்தை நாம் தூங்கும் பொழுதும் அடைகின்றோம். தூங்கும் பொழுது நமக்கு என்ன அனுபவம் இருக்குது? ஒன்றுமே இல்லை, என்ன நடந்தது கூட நமக்கு தெரியாது. திரும்ப விழித்தாதான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிய போகிறது. அப்போது எந்த அனுபவமும் இல்லாமல் சிறிது நேரம் உயிர் எந்த வேலையும் செய்யாமல் இருக்குது. அதைத்தான் என்ன சொல்லுகின்றோம்? ஓய்வு காலம் என்று சொல்லுகின்றோம். அதே போல் இந்த பிறவியாகிய சுழற்சி உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் இப்போ ஏதோ ஒரு பிரளயம் நடந்து திரும்ப சாமி உலகத்தை உற்பத்தி பண்ணி தான் இப்போ நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதில் நாம் எத்தனை பிறவி எடுத்துருக்கோம்னு தெரியாது. இப்போ நமக்கு இந்த பிறவி எடுத்து எடுத்து நமக்கு சலிப்பு ஏற்படும் பொழுது சுவாமியை என்ன பண்ணுறார், இந்த உயிர்கள் ரொம்ப காலமாக பிறவி எடுத்து அல்லல் படுகிறது, அதனால இவைகளுக்கு சற்று ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரளயத்தை அவர் அளவுக்கு நடத்துவார். அந்த பிரளயத்தை தான் ஸ்ரீகண்டருத்திர பரமேஸ்வரர் நடத்துகின்றார். அதில் பிரம்மா விஷ்ணு அவங்கெல்லாம் ஒடுங்கிடுவாங்க. அப்போ திரும்பவும் உயிர்களுக்காக சுவாமி உற்பத்தி பண்ணும் பொழுது திரும்பவும் பிரம்மா உற்பத்தி பண்ணுறார், திரும்பவும் திருமாலை உற்பத்தி பண்ணி இப்படி அடுத்த கட்டத்தில் திரும்பி பிறவியை கொடுப்பாருன்றாங்க. இப்போ ஸ்ரீகண்டருத்திரர் எங்கே ஒடுங்குவார்? அவர் அனந்ததேவர்கிட்ட ஒடுங்குவார், அனந்ததேவர் மாகேஸ்வரத்தை ஒடுங்குவார், மாகேஸ்வரர் சதாசிவத்தை ஒடுங்குவார், சதாசிவர் பரசிவத்தை ஒடுங்குவார், விந்துநாதன். இப்படி சைவ சித்தாந்தத்தினுடைய படிநிலை எப்படி நவந்தரு வேதமாக சுவாமி வருகிறார் என்பதை சொல்லுவாங்க. இத ஆசுடன் அடங்க அப்படின்னு திருவருட்பயன் பேசும். இப்போ சாமி கிட்ட போகுது. இப்போ இரவு தூங்குகின்றோம், இரவு தூங்கும் பொழுது நமக்கு அனுபவம் எதுவும் இல்லை. அதே மாதிரி பிரளயம் நடந்தாலும் எதுவும் அனுபவம் இல்லைங்கிறோம். ஆனால் பிரளயம் நடக்கும் பொழுது பாருங்க, எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த உலகம் கிடையாது. உலகம் மாயேயம் என்கின்ற காரிய பொருளிலிருந்து மாயையாகிய காரண பொருளாக திரும்பிடும். சாமி திருப்ப ரீசைக்கிள் பண்ணிடுறாரு. இப்போ அரிசியை அரைச்சி இட்லியாவோ தோசையாவோ ஊற்றுறோம். ஆனால் இட்லியும் தோசையும் அரைச்சி திரும்பி மாவு ஆக்கிட முடியுமா? ஆக்க முடியாது. ஆனால்
மாயை என்கின்ற மூலப்பொருளை தான் சுவாமி திருவருளை செலுத்தி இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் சாமி தன்னுடைய திருவருளை திரும்ப வாங்கிக்கிட்டாருன்னா அந்த மாயையும் திரும்பவும் மாயையாகவே மாறிவிடும். உலகம்லாம் திரும்ப மாய பொருளாக மாறிவிடும், சூக்ஷ்மமான நிலைக்கு போய்விடும். அப்போ உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு தான் இந்த உலகம் என்பது. இந்த உடம்பு இல்லைன்னொடனே உயிர்கள் உருவமற்ற நிலையை திரும்ப அடைந்தோடும். இறைவனுடைய திருமேனியில திருநீராக ஒடுங்கியிருக்கும் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில். இப்போ இறைவனுடைய திருமேனியில தானே இருக்கு. அப்போ உயிர்கள் இன்பத்தை அடையலாம் அல்லவா அப்படின்னா இன்பத்தை அடையாது. ஏன்னா உயிருக்கு இன்னும் மலம் நீங்களையே, ஆணவ மலத்தோட தான் உயிர் இருக்கு. ஒரு தற்காலிகமான ஓய்வை தான் சாமி இப்போ கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய தூக்கம் மாதிரி. மலம் நீங்கி இறைவனிடத்தை போனால் தான் இன்பம் கிடைக்குமே தவிர்த்து மலம் நீங்காமல் உயிர் இருந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்கும் போது. இப்போ ஒரு தற்காலிக தூக்கம் மாதிரி ஒரு நிரந்தர தூக்கம் வச்சுக்கிட்டு எவ்வளோ காலம் பிரளயத்தை சாமி வச்சிருப்பாரு, நிகழ்த்தி வச்சிருக்கார், திரும்ப எப்போ உற்பத்தி பண்ண போறான்னு நமக்கு தெரியவே தெரியாது. எந்த அனுபவம் இல்லாமல் தூங்கும்போது என்ன அனுபவமோ அதே அனுபவம் உயிர் அடைந்து கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை அனாதி கேவல நிலை என்று கூட சொல்லலாம். ஏன்னா எந்த அனுபவம் இல்லை, உடம்பு இல்லைங்கிறதுனால திரும்பவும் உயிர் கேவல நிலையில் என்ன அனுபவத்தை அடைந்ததோ அதே அனுபவத்தை அடைந்ததுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஆசுடன்னு சொன்னதுனால, ஆசுனா குற்றம், மலத்தை குறிக்குது. அப்போ மலத்தோட மட்டும்தான் பந்திக்கப்பட்ட பெருப்பு. அப்போ அவாரகமாக மறைச்சிருக்கும் ஆணவமலம். அப்போ முழுமையான மறைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கு உயிருக்கு. அப்போ திரும்பவும் சாமி உற்பத்தி பண்ணுகிறார். இதைத்தான் அழித்து உலகை ஆக்குதலால் என்று சொல்லுகிறார். விளக்கு புரியுதுல பாட்டில். இதனாலதான் சுவாமிக்கு நொடித்தான்னு பேர். இப்போ இந்த டேபிள் போட்டிருக்காங்க கீழே, அதில் கால் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நொடிச்சிக்கிட்டுங்கிறாங்க இல்லையா? யாராவது ஒருத்தங்க குடும்பம் கொஞ்சம் வருமானத்தில் குறைஞ்சிட்டாங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா குடும்பம் நொடிச்சு போச்சுங்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் ஆகுது? அது ஓங்கி இல்லை அப்படின்னு அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் வச்சுக்கலாமா? அதனால தான் அழித்தற் கடவுளாகிய ஒடுக்குதற் கர்த்தாவாகிய சிவபெருமான் உரையக்கூடிய மலைக்கு நொடித்தான் மலைன்னு பேர். சுவாமிக்கு நொடித்தான்னு அதனால தான் பேர். அதுதான் கடைசியில் சுந்தரம் சாமி பாடுறாங்க, நொடித்தான் மலை உத்தமனே என்று பாடுறாங்க. தானடை முன்படைத்தான் பதியத்தில் நொடித்தான் மலை. நொடித்தல் என்பது சங்காரத்தை குறிக்குது. இந்த சங்காரம் என்பது நம்முடைய பிரகிருதி மாயா புவனத்துக்குரிய தலைவராகிய சிவபெருமான் சிவன் என்கின்ற அந்த வடிவத்தை அவருடைய நொடித்தல் தொழிலை இங்கே பேசுகின்றோம். ஏன்னா அவருத்தான் நமக்கு கர்த்தா. அவருக்கு மேலே இருக்கக்கூடிய வடிவங்கள் நவந்திர பேதத்தில் நமக்கு சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம், மாகேஸ்வரம், அப்புறம் சிவன், திருமால், அயன் என்று 9 வடிவங்களை நம்ம தெய்வ வடிவங்களாக பார்க்கிறோம். இதில் நமக்கு பிரதானமானவர்னு பார்த்தா கீழே இருந்து பார்க்கும் பொழுது பிரம்மா, திருமால், சிவன் என்கின்ற வடிவம். இந்த வடிவத்துக்கு மேலே அனந்ததேவர் இருக்கிறார், அதுக்கு மேலே மாகேஸ்வரர் இருக்கிறார், சதாசிவம் படிநிலைகள். அங்கெல்லாம் ஏன் இருக்குன்னா அங்கே விஞ்ஞானகலன்னு ஒரு வகை ஆன்மாக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் பிரளயாகலன்னு ஒரு வகை ஆன்மாக்கள் இருக்கிறாங்க. நாம சகல வகை ஆன்மாக்கள். சகல வகை ஆன்மாக்களை தொழில்படுத்துவதற்காகவும் இவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காகவும் சிவபெருமான் எடுத்த வடிவம் தான் கைலை மலையில ருத்ரமூர்த்தியாக, நொடித்தானாக, சிவபெருமானாக, கண்டக்கரை சடை நீலகண்ட அந்த பிறை தரித்து கொண்டிருப்பது, ஆணை உரி போத்து கொண்டிருப்பது, புளியை உரிச்சு கட்டிட்டு இருக்கிறது, அம்பாள், விநாயகர், முருகர் இவர்களோட கூட இருக்கக்கூடிய அந்த வடிவம். இவரைத்தான் நாம சங்காரகர்த்தா என்று சொல்லுவோம். இந்த பெருமானார் உலகத்தை நமக்காக ஆக்குகிறார். பிரகிருதி மாய குணத்தை ஆக்கின உடனே உயிர்கள் கலைப்படையுது. சில காலம் கழிச்சுன்னு திரும்பவும் அவற்றை தன்னிடத்தை ஒடுக்கிக் கொள்கிறார். அவரே உண்டாக்குறார், அவரே ஆக்குகிறார், அழிக்கிறார். அவரே அழிக்கிறார், அவரே திரும்ப உண்டாக்குறார் இந்த உலகத்தை. எதற்காக? ஏது நடக்குதுன்னா உயிர்கள் கலைப்படையும். இதுதான் காரணம். உயிர்களுடைய நல்லதுக்காக. உயிர்களுடைய இயல்பே என்னவா இருக்குன்னா அது இயல்பாகவே கலைப்படையக்கூடிய நிலையில இருக்கு. அப்போ அழித்து உலகை ஆக்குதலால் அந்தமே ஆதி அப்படின்னு சொல்லுகிறார். இதுதான் சிவஞான போதம் சொல்லுகிறது. அந்தம் ஆதி என் மனார் புலவர் அப்படின்னு. உலகத்தை பார்க்கும்பொழுது 3 வகையாக தெரிகிறதுன்னு சொல்லுகிறார் சிவஞான போதத்தில். முதல்ல உலகம் பார்த்தா 2ஆவது தெரியும் எல்லாருக்கும். ஒன்று உயிர் பொருளாகவும் இன்னொன்று உயிரற்ற பொருளாகவும் தெரியும். உலகம் 2 வகைப்பட்டது தான், 2 பிரிவாக தெரியும் பார்க்கும்போது. இப்போ இந்த அறையில் இங்கே இருக்கிறவங்களில் நாம் எல்லாம் உயிருடைய பொருள்கள், மற்றதெல்லாம் உயிரற்ற பொருள்கள். இப்படித்தான் 2 பிரிவு தான் இருக்கு உலக பொருட்களில். அது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோம்னா ஆண், பெண், அப்புறம் உயிரற்ற பொருள் அப்படின்னு இருக்கும். இது எல்லா விலங்குகளையும் எடுத்துக்கலாம். ஆண், பெண் என்கின்ற பிரிவு இருக்கும். அப்புறம் அறிவற்ற பொருள்களாகிய சடப்பொருள் இருக்கிறது. இதைத்தான் சொல்லுகிறார்.
அவன் அவள் அது என்று சொல்கிறார். இதை ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சிவஞான சித்தியார்ல அருள்வாச்சார் அப்படியே மாற்றி காட்டுவார். ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு. இதை சிவஞான போதத்தில் அவன் அவள் அது உலகம் பார்த்தா எப்படி இருக்குது? 3 தன்மையோட இருக்கிறது. ஒன்று ஆணாக இருக்கு, அப்படி இல்லைன்னா பெண்ணாக இருக்கு, அப்படி இல்லைன்னா அறிவற்ற பொருள்களாகத்தான் இருக்கு. பார்க்கும்போது இப்போ பார்த்தோம்னா அப்படித்தானே இருக்கிறோம். இப்போ இப்போ 3ஆம் பாலினத்தார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அவங்க அதில் இல்லையே அப்படின்னாக்க அதுக்கு என்ன தொல்காப்பியம் சூத்திரம் சொல்லுகிறதுனா, எது அதிகமாக இருக்கிறதோ அந்த பாலில் அவங்கள வச்சிட வேண்டியதாங்க. அவர்கள் 3ஆம் பாலினம்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்ட்டு தொல்காப்பியம். ஏன்னா இப்போ ஒருத்தர் திருநங்கையாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவர்களில் ஆணாக பிறந்து பெண்ணாக மாற்றவங்க இருப்பாங்க, பெண்ணாக பிறந்து ஆணாக மாற்றி கொண்டவங்க இருப்பாங்க. அவங்கள திருநம்பி என்று சொல்வார்கள். பெண்ணாக பிறந்து அவங்க ஆணாக மாறிட்டா திருநம்பின்னு பேர். ஆணாக பிறந்து பெண்ணாக மாறினா திருநங்கைன்னு பேர். இப்படித்தான் நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ திருநங்கைகளை பெண்ணாகவே வச்சிருங்க, திருநம்பிகளை ஆணாகவே வச்சிருங்க, 3ஆம் பாலினம் இல்லை அப்படின்னு தான் தொல்காப்பியம் சொல்லுகிறது. அதுக்கு விளக்கம் அப்படித்தான். ஏன்னா அவன் அவள்னு பார்த்தா உலகத்தில் 3ஆம் பாலினம் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறோமே இப்போ. அப்போ அதை எப்படிங்க சொல்றது? விஞ்ஞான சூத்திரம் தப்பா அப்படின்னு கேட்டால், உலகம் 2 தன்மையோட தான். ஒன்று ஆண் தன்மை அல்லது பெண் தன்மை அல்லது அது என்கின்ற அறிவற்ற தன்மை. இது 3ல் தான் உலக பொருள் அத்தனையும் அடங்குகிறதுன்னு தீர்மானிக்கிறது விஞ்ஞான போதம். இதுக்கு தொல்காப்பிய சூத்திரம் 3ஆம் பாலினத்தார் அவருக்கு ஆண் தன்மை அதிகமாக இருந்தால் அவர் ஆண் என்று தான் சொல்ல வேணும். ஏன்னா அவர் தன்னை ஆணாக உணர்கிறார், தன்னை ஆணாகத்தான் உலகத்துக்கு காட்டி கொடுக்குறார். அதே போல பெண் தன்மை பெண்ணாக உணர்கிறார், பெண்ணாக தான் காட்டி கொடுக்குறார். அப்போ நீ பூந்து அவர்களை ஏன் தனியாக அவரை வேறுபடுத்தி காட்டுற? அவளை பெண் என்றோ ஆண் என்ற கேட்டகரைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லித்தான் விஞ்ஞான போதம் தொல்காப்பியம் நன்னூல் முதல் இலக்கண நூல்கள் இப்படி காட்டுகிறது. அது தனி செய்தி. எதற்காகனா அவன் அவள் 2 தானே இருக்குங்கிறீங்க, 3வது ஒருத்தருக்கு இருக்காங்களேன்னு கேள்வி எழுந்து அதுக்கான பதில் அது. இப்போ யாரும் இங்கே எழுப்பல, இருந்தாலும் விளக்கத்தை சொல்லிட்டோம். அவன் அவள் என்பது 2, ஆண் பெண் என்கின்ற தன்மை. அவன் உலகம் அப்படித்தான் இருக்கு. உலகத்துல எப்படி 3 தன்மை அவன் அவள் அது இருக்கோ அதே மாதிரி 3 தொழில்கள் இருக்கு. அதுதான் தோற்றம், ஸ்திதம், சங்காரம் என்று சொல்லுவாங்க. தோற்றிய, திதிய, ஒடுங்கி. இப்போ இந்த ஆலயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தில் இதெல்லாம் கருங்கல் கட்டுமானமா இருக்கு. இது எப்போ பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல பாருங்க. மீன் சின்னம் பொறுத்திருக்கிறாங்க. அது பாண்டியர் காலத்துடைய பணின்னு தெரியுது. பார்க்கும்போது இந்த மீன் கையில் பொறுத்திருக்கிறாங்க. அப்போ இது பாண்டியர் காலத்துடைய திருப்பணி என்று தெரிகிறது. அப்போ அந்த காலத்துல இருந்து இது இருக்கு, ரொம்ப காலம் இருக்குன்னு வச்சுங்க. அப்புறம் இந்த கோயில்கள்ல சில மாறுதல்கள் நடந்திருக்கு, சில மாற்றங்கள், கட்டுமானத்துல மாற்றங்கள். முன்னாடி இருந்தது இப்போ இல்லாம போயிருந்திருக்கலாம். அப்புறம் புதுசா உற்பத்தி பண்றோம் சில விஷயங்களை. இந்த டோரு, அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஷெட்டு, இதெல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு புதுசா. பழசு இருந்துகிட்டே இருக்கு, இருந்தது மாறி இருக்கு, புதுசு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இருக்கிறத ஸ்திதம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இருந்துட்டு இருக்குல்ல, இருக்கும் இது ஸ்திதம். ஸ்திதம்னா இருக்குன்னு அர்த்தம். திதி அப்படின்பாங்க. இன்றைக்கு என்ன திதினா இன்னைக்கு என்ன நிலவிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன திதி? திதினா டேன்னு அர்த்தம். இன்னைக்கு டேல என்ன சஞ்சாரம் நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் திதின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்திதம் அப்படின்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த கோயிலில் இருந்த முற்கால திருப்பணி, நீங்கள் அம்பாள் சன்னதிக்கு போனீங்கன்னா அம்பாள் சன்னதியுடைய கோட்டை மூர்த்திகள் எல்லாம் மாற்றி இருப்பாங்க, மாறி இருக்கும். கோட்டை மூர்த்திகள் இல்லாமல் கூட இருக்கும். அம்பாள் சன்னதியில் தட்சிணாமூர்த்தி இருந்ததுக்கான ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும். மேலே கல்லால் மரம் இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்கும். அங்கேருந்த மூர்த்தி இல்லாமல் இருக்காது. அப்போ இருந்தது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சங்காரம் நடந்திருக்கு இல்லையா? முன்னாடி இருந்தது இருந்து கொண்டே இருக்கு இந்த கட்டடங்கள். 2வது புதுசாக உற்பத்தி ஆகி இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இன்னும் கூட உற்பத்தி ஆகும். அப்போ இந்த உலகம், இது உதாரணத்துக்கு தான் இந்த கோயிலை வச்சு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே வெளியில போய் பாருங்க, எல்லாத்துலேயுமே தோற்றம், சிதம், சங்காரம் இருந்து கொண்டே தான் இருக்கும். பழசு இருந்து கொண்டே இருக்கும், முன்னாடி இருந்தது இப்போ இல்லாமல் போயிருக்கும், புதுசு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் தோற்றம், சிதம், சங்காரம் என்று தினமும் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுகிறார். தோற்றம்னா என்னைக்கோ ஒரு நாள் பிரம்மா உற்பத்தி பண்ணினார் போல் இருக்கு, அவ்வளோதான், அதோட அவர் சும்மா உட்காந்துருக்காரு அர்த்தம் கிடையாது. தோற்றம் வேலை அத்தனையுமே பிரம்மாவுடைய இன்சார்ஜ் தான். அழித்தெல்லாம் ஒரு பொருள் மாறிக்கொண்டே இருக்குன்னா அது அத்தனையும் சிவபெருமானுடைய இன்சார்ஜ் தான். ஒரு பொருள் சிதமாகி இருந்து கொண்டிருக்குன்னா அது திருமாலுடைய வேலை. இது 3 பேருமே இங்கே நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதில் திருமாலும் பிரம்மாவும் சகல வகை ஆன்மாக்கள்ல ரொம்ப பக்குவமான ஆன்மாக்கள். இல்லை சிவபெருமான் மட்டும் பிரளயாகலர் ஆன்மா
அவர்களில் அதனால் அவர் கீழே உள்ளவர்களை செயல்படுத்துகிறார். இது சைவஸ்தாந்தம். என்ன சிவருமான போய் ஆன்மான்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா அதுக்கான விளக்கத்தை உடனடியாக இங்கே அந்த வகுப்பில் சொல்லிட முடியாது. அதுக்கு நீங்கள் சைவஸ்தாந்த அடிப்படையிலேருந்து வந்தால் தான் இது எப்படி அப்படிங்கிறது புரியும். ஏன்னா சிவருமானும் ஒரு ஆன்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் அது சைவ சித்தாந்தம் சரியாக படிக்கும் பொழுது தான் படிநிலையில் சுவாமி எப்படி ஆன்ம சக்தி தாங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விளங்கும். சந்தேகம் இருந்தால் பிறகு பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தோற்றிய திதிய ஒடுங்கி அதை மலத்து உலகாம்னார். அந்த மலத்து உலகாம்னா என்ன அர்த்தம்? அதுதான் உயிர்கள் சாமிகிட்ட ஒடுங்கும் பொழுது தன்னுடைய ஆணவ மலத்தோடு சேர்ந்து தான் ஒடுங்கும். ஆணவ மலம் அழியாது, ஏன்னா அது நித்திய பொருள். சைவ சமயத்தினுடைய அடிப்படை கருத்து என்னது? உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது அப்படிங்கிறது. இது சத்காரியவாதம்னு இதுக்கு பேர். ஒரு பொருள் இருந்துகிட்டு இருக்குன்னா அது எப்போது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் முத்தியில் மூன்றும் காட்டு அப்படின்னு உண்மைவிளக்கம் கேட்கும். உண்மைவிளக்கத்தில் ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் தாம் ஏது, மாறா வினை ஏது, நீ ஏது, நான் ஏது, நாதனிடம் ஐந்தெழுத்து தான் ஏது அப்படின்னு சொல்லி 6 கேள்விகளை கேட்கிறார். உண்மைவிளக்கத்துடைய ஆசிரியராகிய திருவதிகை மணவாசகங்கடத்தார் தன்னுடைய ஆச்சாரியனாகிய மெய்கண்ட தேவநாயகர் இடத்தை கேட்கிறார். அதில் மெய்கண்ட தேவநாயகர் விளக்கம் சொல்வதுக்குள்ள அந்த நூலை அவர் பண்ணிட்டு வரார். அதில் 6 தத்துவங்கள் 36 தத்துவங்கள் என்னென்னங்கிறத விளக்குறார். அப்புறம் ஆணவம்னா என்ன, கர்மம்னா என்னன்னு விளக்குகிறார். அப்புறம் நீ ஏதுன்னா சிவபெருமான் குருநாதன் நீ அப்படின்னு கேட்டதுனால சிவபெருமான் தான் குருநாதன், நீ ஏதுன்னு கேட்டார் கேள்வியை. சிவபெருமான் யாருன்னா சிவபெருமானுடைய தன்மை என்னன்னு விளக்குறார். இப்படியே வரிசை இருக்கும்போது முத்தி நிலையில ஆணவமலம் உயிருக்கு நீக்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம். ஆணவமலம் இல்லாமல் போனால் தான் உயிரானது முத்திக்கு போக முடியும். அப்போ முத்தி நிலையில ஆணவமலம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னா இல்லாமல் போகாது, அது இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ எப்படின்னா மற்ற உயிர்கள் முத்திக்கு போகாத உயிர்களுக்கு ஆணவமலம் இருந்துட்டு தானே இருக்கு. இப்போ முத்திக்கு போன அப்பர் சாமி முத்திக்கு போயிட்டாங்க, ஞானசம்பந்த பெருமாள் முத்திக்கு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் தெளிவடைஞ்சிட்டாங்க. இப்போ நமக்கு ஆணவமலம் ஒரே பொருள் தான். அப்போ எல்லா உயிர்களையும் மறைத்து நிற்கும். பலரை புடர்ந்தும் இருப்பாவைக்கு என்றும் உண்டு கணவருக்கும் தோன்றா கற்பு அப்படின்னு சொல்லுகிறார். அனைத்து உயிர்களையுமே மறைத்து வைப்பது ஆணவமலம், ஒரே ஆணவமலம், ஒரே அறியாமை தான். அந்த அறியாமையிலிருந்து விலகிச் சென்றவர்களிடத்து மட்டும் அது ஒடுங்கி நிற்கும். அது அந்தர்பாவித சக்தி என்று சொல்லுவாங்க. ஆணவமலம் இறைவனுடைய திருவடி அடைந்த உயிர்களிடத்து மட்டும் ஒடுங்கி நிற்கும். மற்றவர்கள்ட்ட எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும். அதோனியாமிகா சக்தியாக பிறவியில் உள்ள உயிர்களுக்கும் பிறவிக்கு வராத உயிர்களுக்கு ஆவாரக சக்தியாகவும் மறைத்து நிற்கும் அப்படின்னு சைவஸ்தாந்தம் பேசுகிறது. இது எப்படின்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை வேகமாக போயிடுது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? மழை நனைஞ்சு போகணுன்னா நாம் ஒரு குடை பிடிச்சிப்போம், அப்படின்னு நம்ம ஒரு ரெயின் கோட் போட்டுவோம். இப்போ நாம் ரெயின் கோட் போட்டுக்கிட்டதுனால மழை நின்றுடுமா? மழை பெய்து கொண்டு தான் இருக்கும். மழையினுடைய ஆற்றலை குறைச்சிட முடியுமா? முடியாது. ஆனால் நாம மழையிலேருந்து தப்பிச்சு கொள்ளலாம் இல்லையா? மற்றவர்களுக்கிட்ட மழை எப்படி தான் இருக்கும்? அது எந்த வீரியத்தில் இருக்கோ அதே வீரியத்தில் தான் இருக்கும். அதே போல் ஆணவமலம் முக்தி அடைந்த உயிர்களிடத்து மட்டும் ஒடுங்கி நிற்கும். எப்படி ரெயின் கோட் போட்டுக்கிட்டவங்கள்ட்ட மழை தான் வேலையை காட்ட முடியாதோ, அதே போல் சிவபெருமான் என்கின்ற ரெயின் கோட் போட்டுக்கிட்டவங்கள்ட்ட ஆணவமலம் தன்னுடைய வேலையை காண்பிக்க முடியாது. இதுதான் சரியான விளக்கம். ஆணவமலம் ஒடுங்கியிருக்கும்னா எப்படி ஒடுங்கியிருக்கும்னா எல்லா உயிர்கள்ட்டையும் இருந்து கொண்டு தான் இருக்குது. இது முக்தி அடைந்த உயிர்களிடத்து செயல்பாடு இல்லாமல் இருக்கும், மற்ற உயிர்களிடத்து வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கும். அதனால ஆணவமலம் முக்தி நிலையிலே இருக்கு, ஆனால் முக்தி அடைந்தவர்கள்ட்ட வேலை செய்யாது, வலுவிழந்து நிற்கிறது. ஏன்னா ஒளிப்பொருள், இறைவன் ஒளிப்பொருள், இது இருள். இறை ஒளிப்பொருளோடு இருக்கும்போது இருள் அங்கே தாக்கத்தை செலுத்த முடியாது அப்படிங்கிறார். அதனால தான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் அப்படின்னு சாமி சொல்கிறார். உயிர்களுக்கு தான், உயிர்களுக்கு உயிர் தான் சதசத்துன்னு பேர். சிவருமானையும் அனுபவிக்கும், இருள் தன்மையும் உடையது உயிர். ரெண்டுத்துல எதை விட்டுட்டு எதை பிடிக்கணும் அப்படிங்கிறது உயிர் அறிந்து பிடிக்கணும். அதுதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். உயிருக்கு அறிவுடைத்தன்மை தான் குணம். இது அறியாமையுடைய பொருளாகிய ஆணவத்துக்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது. தனக்கு ஒத்த பொருளாகிய அறிவுடைய பொருளாகிய சிவபெருமானிடத்தை சேர வேண்டும். அந்த ஒத்த பொருளாகிய சிவபெருமானை அறிந்து கொண்டவன் தான் உயிர் வாழ்வான். சிவபெருமானை அறியாதவன்லாம் செத்தவன். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், செத்தா மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படும் அப்படின்னு காட்டுறாரு. அதுக்கு இது சூக்ஷமான பொருள். உலகத்தை பொறுத்தளவுக்கு யார் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டோ அவங்க நல்லவங்க அப்படின்னு பொருள். அந்த பொருளுக்கு நேரடி பார்த்தா சூக்ஷ்ம பொருள் இதுதான். உயிருக்கு அறிவுடையத்தன்மை குணம், அது அறியாமை பொருளாகிய ஆணவமலத்தோடு சேர்ந்து நிற்கிது. அது அறிவுடைய பொருளாகிய சிவபெருமான் தான் தமக்கு ஒத்த பொருள் என்று அறிந்து சேர்ந்துக்கிட்டதுன்னா அது உயிர், அதான் உயிர் வாழ்வான் காமிச்சான். விளக்குதுமா சொல்றது?
இப்போ எது சொல்லிட்டு இருக்கோம்? பிரளய காலத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். பிரளய காலத்தில் ஒடுங்கி மலத்து உலகாம் அப்படின்னா, அப்போ மலத்தில் உயிர் இருந்து கொண்டிருக்கு. இன்னும் சிவபெருமான அனுபவிக்கல, இறைவனிடத்தை சென்றாலும் கூட சிவபெருமான அனுபவிக்கல, அறியாமை அப்படித்தான் இருக்கு. அதாவது மலத்தோடு கூடவே இருக்கிறத சொன்னார். ஆசுடன் அடங்க அப்படின்னார் திருவருட்பயன். அப்போ திரும்ப சாமி என்ன பண்ணணும்? மலத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கு திரும்ப ஆணவ மலத்தை நீக்குவதற்கு உலகத்தை கொடுத்தாகணும். ஏன்னா உலகம் உடம்பு இல்லைன்னா உயிர் அனுபவப்படாது, தனுக்கரண போன போகம் இல்லைன்னா. அப்ப எந்த சுவாமி இந்த உலகத்தை தன்னிடத்தை ஒடுக்கி கொண்டாரோ அந்த சுவாமியே உலகத்தை திரும்ப உற்பத்தி பண்ண வேண்டும். அதை தான் அடித்து உலகை ஆக்குதலால் அப்படின்னா. இத அழகா சித்தியார் ஒரு பாட்டுல பேசுவார் சாமி. 52வது பாட்டு சித்தியார்ல, உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என் அரண்பால் எண்ணில் செயிர் மலத்தினாகும் சிதைந்தது ஏது எண்ணில் சித்தத்து அயர்வழி காரியங்கள் அழியும் காரணம் கிடக்கும் பயில் தரு காரியம் பின் பண்ணுபோல் பண்ணும் ஈசன் அப்படிங்கிறது பாட்டு. இது சித்தியார் பாட்டுது. இதுதான் அற்புதமா இந்த பிரளய காலத்தை பற்றியும், பிரளயம் ஏன் நடக்குதுங்கிறத பற்றியும், பிரளயத்தின் போது உயிருக்கு என்ன அனுபவங்கிறத பற்றியும், திரும்ப சாமி எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கிறதையும் சித்தியார் இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமாக புட்டு வைக்கிறார் நம்முடைய அரவிந்த் ஆச்சாரியம். உயிரவை ஒடுங்கி, ஒடுங்கிறதுனா என்ன அர்த்தம்? பிரளய காலத்தில் சுவாமிகிட்ட போய் ஒடுங்கு. பின்னும் உதிப்பது, திரும்பவும் உதிக்குது. உதிக்குதுன்னா உயிர் உதிக்காது, ஏன்னா உயிர் நித்திய பொருள். இந்த இடத்துல உலகத்தை தான் உயிர்னு ஆகுபேரில் சொல்கிறாங்க. உலகம்தான் ஒடுங்கும். உலகெல்லாம் உணர்ந்து நான் சாமி உலகமாக உணரும், உலகத்தில் உள்ள உயிர்கள் தான் உணரும். அப்போ எல்லா உலகத்தில் உள்ள, இப்போ திருவான்மையூரே ஒரே ஜேஜேன்னு இருக்குங்க அப்படின்னா திருவான்மையூரில் உள்ள மக்கள் தான் அப்படி இருக்காங்க. அதுபோல் உலகெல்லாம் உணரும்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் தான் உணரும். அதே போல் இங்கே உயிரவை ஒடுங்கின்னு பாட்டிருக்கு. உயிர் அப்படிங்கிறது இந்த இடத்துல உலகத்தையும் சேர்த்து சொல்லுகிறது. உலகம்தான் ஒடுங்குது, அப்போ உயிர் சேர்ந்து ஒடுங்குறது. அதான் ஆசுடன் அடங்க, மலத்தோடு தான் ஒடுங்கும். உயிருக்கு இருக்கக்கூடியது 3 மலம், ஆணவம் கண்மம் மாயை. இந்த 3 மலமும் உயிருக்கு நித்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சாமி அந்த 2 மலத்தை சேர்க்கிறாரும்பாங்க ஆசிரியர்கள்லாம். சேர்க்கிறார் அப்படின்னா தப்புங்க. சாமி எதையும் புதுசாக சேர்க்க மாட்டார், இருக்கிறத தான் பயன்படுத்துவார். ஏன்னா இல்லது தோன்றாது. உயிருக்கு முன்னாடி தொடர்புலே இல்லாததாகிய மாயையும் கண்மத்தையும் சாமி கூட கூட்ட முடியாது. அப்போ உயிருக்கு கூடவே 3 மலம் இருக்கு. ஆனால் இந்த ஆணவ மலம் மட்டும்தான் உயிருக்கு பாதிப்பை செஞ்சிருக்கு, அறியாமையை கொடுத்துருக்கு. இந்த கண்ம மலமும் மாய மலமும் ஒளி பொருள். மலமாக இருந்தாலும் அவரு ஒளி பொருள், விளக்கத்தை தான் செய்வார். இந்த உடம்பு கொடுத்துருக்கார் சாமி. இப்போ எனக்கு இந்த கண்ணு தெரியாமல் போச்சுன்னா எனக்கு பாதிப்பு இல்லையா? பாதிப்பு தான். கண்ணு தெரிஞ்சதுன்னா நல்லது, லாபம். இந்த கண்ணு, இந்த உடம்பு மாயை. இப்போ இந்த மாயை இருக்கிறதுனால எனக்கு அனுபவம் தானே கிடைக்குது, உயிருக்கு அறிவு தானே கிடைக்குது. அப்போ அதை எப்படி நம்ம இருள்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி கண்மம், ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதனால் நமக்கு ஒரு படிப்பனை, ஒரு அறிவு தான் இருக்கும். அதனால் கண்மமலத்தையும் மாயமலத்தையும் ஒளிப்பொருள், ஒளிமலம் என்று நம்முடைய சைவ சமயம் சொல்லும். இது தெரியாமல் தான் நிறைய சமயத்தார் என்ன சொல்லுவாங்கன்னா மாயை தான் மலம், கண்மம் தான் மலம் என்று சொல்லிட்டுருப்பாங்க. அது 2 மலமாக இருந்தாலும் உயிருக்கு உதவி செய்யக்கூடிய மலங்கள் தான். அதனால தான் விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்று கண்மத்தை பற்றி மாயை பற்றியும் திருவருட்பயன் அழகாக சொல்லுவார் நம்முடைய மாசாச்சாரியார். அப்போ பகல் இருள் விளக்கு என்று மாசாச்சாரியத்தை காட்டுவார். அதான் விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை. அப்போ இந்த சிவருமானை அடைவதற்கு வரைக்கும் இந்த உடம்பை நம்ம பயன்படுத்திக்க வேண்டும். சிவருமானை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உடம்பு நமக்கு தேவையில்லை. இது இந்த பயணத்தில் நமக்கு இருக்கக்கூடிய களைப்பு தீரணும் என்பதற்காக சாமி ஒடுக்குகிறார். அதுதான் உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என் அரண்பால். ஏன் சிவன்பான்ட்ட இப்படி உலகம் ஒடுங்கி ஒடுங்கி தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ சொல்கிறவன்ட்ட இது மாதிரி தான் சாமி தான் ஒடுக்குகிறார், திரும்ப உற்பத்தி பண்ணுறாருன்னா ஏன் செய்கிறார், எப்படி செய்கிறார் அப்படின்னாக்க, செயிர் மலத்தினாகும் சிதைந்தது ஏது எண்ணில் அப்படின்னா, இங்கே மலத்தோடு தான் உயிர் பொருந்துகிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா ஆசுடன் அடங்க ஒடுங்கி மலத்து உலகாம், இந்த உலகம் மலம் மாயைன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது இப்போ மாயை ஒடுங்குச்சா, மாயை அழிஞ்சு போச்சா அப்படின்னா, இந்த உலகம் மாயேயம்தான், இது மாயையினுடைய காரியம்தான். இந்த காரியம்தான் அழியும், மாயாகிய காரணம் கிடக்கும் என்று சொல்லுகிறார். அதான் பாட்டுடைய கருத்து. மலத்தினாகும் சிதைந்தது ஏது, எது சிதைஞ்சு போனது, உலகத்தை அழிஞ்சது எதுன்னா
சித்தத்து அயர் ஒழி காரியம்னா ரொம்ப அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தை சித்தியார்ல காரியம்னு உலகத்தை சொல்றார். இந்த உலகத்தை சித்தத்து அயர் ஒழி காரியம்னா, அயர்வுனா என்ன? டயர்ட்னஸ், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய களைப்பு, உயிர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம். சித்தத்தில் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பமாகிய அந்த அனுபவம், அறியாமை, இந்த அறியாமையை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட காரியம் அப்படின்னு உலகத்தை சொல்றார். அவ்வளவு ஒரு அற்புதமான பிரயோகம் இந்த இடத்துல நம்ம அருணசாஸ்திர காட்டியிருக்கார். சித்தத்து அயர்வு ஒழி காரியம், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய சித்த மலத்தை, அதான் அயர்வுனார். அதான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. சித்தமலம் எப்படியா இருக்கும்? சித்தமலம்ங்கிறது ஆணவ மலம். இப்போ ஆணவ மலத்தை எப்படி இருக்கிறது? மாயை கண்மம் என்ற மலத்தினால்தான் சாமி இருக்கிறார். அதனாலதான் முல்லை முள்ளால் எடுப்பது போல, கரையை கரையால் எடுப்பது போல. அப்போ ஏற்கனவே துணி கரையா இருக்கு, அந்த கரையோட டிடர்ஜென்ட்னு ஒரு கரையை சேர்க்கிறாங்க. அப்போ அந்த சோப்போட சேர்ந்து என்ன ஆகுது? அழுப்பும் சேர்ந்து வெள்ளை போயிடும். புரியுதுங்களா? அப்போ சித்தத்து அயர்வொழி காரியம் என்று சொல்லப்படுவது இந்த உலகம். இப்போ இந்த உலகம் ஒடுங்குது சாமி கிட்ட. எப்படி ஒடுங்கும்? காரண பொருளாகிய மாயையில போய் ஒடுங்கிப்படும். அதான் சொல்லுகிறார், காரியங்கள் அழியும் காரணம் கிடக்கும் அப்படின்னா. அப்போ பயில் தரு காரியம் பின் பண்டு போல் பண்ணும் ஈசன். பண்டுனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியில இருந்து அர்த்தம், அல்லது பழமையாக முன்னாடி போல அப்படின்னு அர்த்தம். பண்டு போல் பண்ணு, பண்டுனா மலையாளத்தில் இன்னும் பண்டுன்னா கொஞ்சம் முன்னாடின்னு அர்த்தம். பழசு, பழைய, பண்டு அப்படின்னா பழசுன்னு அர்த்தம். இப்போ சிவருமான் முன்னாடி எப்படி உலகத்தை உற்பத்தி பண்ணாரோ அதே போல திரும்பவும் உற்பத்தி பண்ணுவார். அப்போ அவரே ஒடுக்கி கொள்ளுகிறார், அவரே உற்பத்தி செய்து கொள்ளுகிறார். இதுதான் அடிப்படை கருத்து. இதுதான் முதல் வரி. இதுதான் சொல்லுகிறார், அழித்து உலகை ஆக்குதலால் அந்தமே ஆதி. இதுதான் இது வரைக்கும் நம்ம பேசுற கருத்து. அந்தம் ஆதி என்மனார் புலவர்னு இது ஞானபவன் சொல்லும். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறார். இந்த பாட்டை சொல்லக்கூடிய முதுமொழி மேல் வைப்பு ஆசிரியர்கிட்ட ஒரு எதிர்கேள்வி ஒருத்தர் கேட்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிச்சுக்கிறார். அழித்து ஒன்றை ஆக்குவதும் உண்டோ? ஒரு பொருள் அழிக்கதான் செய்யும் எதையுமே, அது திரும்ப ஆக்க முடியுமா? அழிக்கிற பொருள் அழிக்கதான் செய்யும், பொழுது ஆக்கிற பொருள் தான் ஆக்கும் உலகத்துல. அப்போ எந்த விஷயம் நம்ம உதாரணம் தத்துவத்துல காட்டினாலும் அது போல உலகத்துல ஒரு பொருள் நம்ம காண்பிக்கிறோம். அதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உயிருக்கு 3 மலம் இருக்கு அனாதில இருந்தே அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம். அப்படி ஏதாவது பொருள் உலகத்தில் இருக்கா அப்படின்னா நெல் அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம். நெல்லுக்கு உமி போல அப்படின்னோம். நெல்லுக்கு 3 தேவையற்ற பொருள் இருக்கு. அதுக்குள்ள தோல் ஆகிய தவிடு, அதற்கு உள்ள இருக்கக்கூடிய உமி, இன்னொரு உள்ளுரை, அப்புறம் அதில் உள்ள முளை. இது 3ம் அரிசி தோன்றும் பொழுதே சேர்ந்துதான் தோன்றுறது. அதே போல உயிருக்கு ஆணவம் கண்மம் மாயை 3ம் இருக்கும் பொழுதே இருக்கு அப்படின்னு உதாரணம் காட்டுவோம் நம்ம. அதான் செம்பினில் களிம்பு இந்துன்னு இதுக்கு போல காட்டுவோம். செம்பானது எப்போ இருந்தோ அப்பையிலேருந்து களிம்போடு கூட தான் இருந்துச்சு. ஆனால் களிம்பை நீக்கணுன்னே செம்பு பொன்னிறமாக மாறிடுது. அதே போல் உயிர் எப்போ இருந்ததோ அப்பையிலேருந்து ஆணவ மலத்தோடு தான் இருந்தது. ஆனால் ஆணவ மலம் நீங்கினோடனே உயிர் நல்ல நிலைக்கு அடைஞ்சு போயிடுது. அது எப்படி உலக பொருள் ஒரு உதாரணம் காண்பிக்கிறோமோ அதே மாதிரி சுவாமி உலகத்தை அழித்து ஆக்குறாருன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுங்க அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். அதான் 2வது வரி. அழித்து ஒன்றை ஆக்குவதும் உண்டோ? அப்படி ஒன்று இருக்கா உலகத்துல? என்று கொள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனில் கொள் அப்படின்னா உதாரணத்தை காண்பிக்கிறார். அதுக்கு தான் இந்த திருக்குறள் வருது. இப்போ சிவபெருமான் என்ன செய்யறார்? உலகத்தை அழித்து அவரே ஆக்குதல் கர்த்தாவா இருக்கார். தொட்டு எழுதிய ஒடுங்கி மலத்துள்ளதாம் தங்கார கர்த்தா தான் சொல்ற கர்த்தான்னு. இப்போ அழித்ததே ஒரு பொருளை ஆக்குமா? அப்படி உலகத்துல உண்டா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன? அதுதான் மழை அப்படின்னு கேட்டார். எல்லாம் மழைன்னு திருக்குறள் முடியுது. அதுக்கான விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். திருக்குறள் எடுத்து உதாரணம் காண்பிக்கிறார். மழை என்ன பண்ணுது? கெடுப்பதும். அதிகமா பெஞ்சு கெடுத்துரும் உலகத்தை, விவசாயம் பண்றவங்கள இல்லையா? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாகி, சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும். இப்போ விவசாயம் பண்றாங்க டெல்டால, எங்க ஒரு பக்கத்துல விவசாயம் நடக்கும். இப்போ வரப்போகுது நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால், இங்க இருக்க கடல், கடல்ல இருந்து சூறாவளி காற்றுகள் உற்பத்தியாகி நிலத்தை வந்து தாக்கும். எந்த பக்கத்துலன்னா நாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்குள்ளையோ, புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு இடையிலும், நெல்லூருக்கும் புதுச்சேரிக்கும் இடையே இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இப்படி வரும்பொழுது அதிகமான மழை பெய்யும் டெல்டாவில். இப்போ அங்கே பயிர்கள் எல்லாம் இப்போதான் நட்டிருப்பாங்க. இந்த சம்பா விளைச்சல் இப்போதான் நட்டிருப்பாங்க. சம்பா இப்போதான் வேறு ஊனிருக்கும். ஏன்னா ஆடி மாசத்துல விதை விதைச்சி ஆவணியில் அது பயிராக வந்து
புரட்டாசியில் நடுவாங்க. இப்போதான் புரட்டாசி முடிஞ்சிச்சு, ஐப்பசி நடந்து கொண்டு இருக்கிறது. ஐப்பசியில் தான் சேத்துல ஊனின விதை அந்த நாற்று வேர் பிடிச்சி பச்சை பிடித்து வளர தொடங்கும். இந்த நேரத்தில் சரியாக மழை வெள்ளம் வர தொடங்கும். லேட்டாக நட்டாங்க சுத்தமாக போயிடுவாங்க. காலம் தாமதப்படுத்தி நட்டுருந்தாங்கன்னா பயிர் கொஞ்சம் கூட தலை தூக்காத அளவுக்கு மழை வந்து சுத்தமாக முடிச்சுன்னா வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சுத்தமாக பயிர் அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் முன்னாடி நட்டவங்க என்ன செய்வாங்க? அந்த கழுத்து வரைக்கும் தூக்கிக்கிட்டு நிற்கும். கொஞ்சம் ஒன்று இந்த நுனி மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வெள்ளம் தெரியும். டிவிலெலாம் காட்டுவாங்களே, இதுமாதிரி டெல்டாவில் விவசாயிகள்லாம் மழையில் கதிரெல்லாம் தூக்கி நிற்பாங்க பார்க்கும். அப்புறம் வெள்ளம் வடிஞ்ச உடனே உரம் போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பட்டி கொண்டு திரும்ப வளர ஆரம்பிக்கும். அப்புறம் திரும்பி கார்த்திகை மார்கழியிலலாம் கதிர் விட்டு தை மாதம் அறுவடை நடக்கும். இதுதான் விவசாய நிலை அங்கே. இப்போ மழை வந்து அழிச்சு போச்சே அப்படிங்கிறதுனால இனி மழையே எதிர்பார்க்க மாட்டாங்களா? திரும்ப மழை பெஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? உலகத்தில் தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் இருந்தால் தான் திரும்பவும் உற்பத்தி பண்ண முடியும். மழை தான் அழிச்சுது, ஆனால் அந்த மழையே என்ன பண்ணுது? திரும்பவும் விவசாய உற்பத்திக்கு அதுதான் காரணமாக நிற்குது. விளக்கம் புரியுதுங்களா? இப்போ கெடுத்து போயிட்டாரே ஒருத்தர், கெடுக்கிறாரே அப்படிங்கிறதுனால அவர் விட்டு நம்ம விலகி போயிடலாமா அப்படின்னு மழையை விட்டு விலகி போக முடியல. அதே போல நம்ம சிவருமானை விட்டு விலகி போக முடியாது. அவர் நம்முடைய கர்மத்தை கூட்டி நம்ம மரக்கருணையினால நமக்கு பல அனுபவத்தை கொடுக்குறாரு. நமக்கு கடனை கொடுக்குறாரு, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, நோயை கொடுக்குறாரு. எல்லாம் சாமி தான் கொடுக்குறாரு. எல்லாம் சாமி தான் நமக்கு. ஏன்னா கர்ம அனுபவத்தை சாமி தான் நமக்கு கூட்டுறாரு. அப்போ சிவருமான் இவ்வளோ செய்கிறாரு, இப்படி சிவருமானை விட்டு வேற சாமியை கும்பிடலான்னா போக முடியாது. ஏன்னா அந்த சாமியை சிவருமானை தான் கும்பிடுப்போம். நீங்க எந்த சாமிகிட்ட போனதோ அந்த சாமியை தான் கும்பிட்டுட்டு இருப்போம். எந்த கோவிலுக்கு போனாலும் அது சிவருமானை தான் கும்பிட்டு இருப்போம். எல்லாம் அவர்கிட்ட தான் வர வாங்கிட்டு இருக்கும். எல்லா தெய்வத்துக்கும் மேலானதையும் அவர் தான். ஏன்னா அதை ஞானசம்பந்த பெருமானார் அதை சாதித்து காமிக்கிறார். கரைக்கோளை தென்னீர் பற்றின்றி பாங்கு எதிர்வின் உறவும் பெற்றொன்று உயர்த்த பெருமானும் பெருமானும் என்றேனர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லயே சிவபெருமான் ஒருவர் மட்டும்தான் கடவுள். அவரு தான் கர்த்தா, அவரு தான் அனைத்து தெய்வங்களாலும் வணங்கப்படக்கூடியவர் என்பது உண்மையாக இருந்ததானால் இப்போ நான் பாடின பாடல்களை எழுதி ஏற்ற இந்த ஆற்றுல விட போறேன், அது எதிரேந்து செல்ல போகிறது அப்படின்னார். அது எதிரேந்து போனது வரலாறு. அதனாலதான் பாரதியார் கூட சொல்லுகிறார், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருள்னதின்னார். மற்ற நதிகள் எல்லாம் என்ன செஞ்சாரு? ஒருமையை பெயர் சொன்னாரு. ஆனா வையை மட்டும் தமிழ் கண்டதோர் வையினார். ஏன்னா அது ஞானசம்பந்தருடைய ஏற்றத்தாங்கினது இல்லையா? அதனால தமிழ் கண்டதோர் வையை என்று காட்டுகிறார். அப்படி அந்த ஏட்டுல சாமி பெற்றொன்று உயர்த்த பெருமான் சிவபெருமான் ஒருவர். அவர் தான் பெற்றுனா பெற்றம், ரிஷபத்தை கொடியில வச்சுக்கூடிய இறைவன். அவர் ஒருத்தர் தான் கடவுள் என்பது உண்மையானால் இந்த ஏடு ஆத்துல எதிரெந்து செல்லட்டும், எதிரெந்து போனது வரலாறு. ஏடகம்னு ஊரே இருக்காரு சக்கரம். இப்போ சிவபெருமான் தான் கடவுள். நம்ம என்னத்தான் அனுபவப்பட்டாலும் திரும்ப யாருக்கிட்ட தான் போயாகணும்? அவர்கிட்ட தான் போயாகணும். உன்னை ஒழிய உறவு ஒன்று இல்லை என்று இதை போற்றி பகரடை சொல்லுகிறது. கடைசியில உயிர் என்ன பண்ணும்? கடைசியில திரும்ப அவரிடத்து தான் செல்ல வேண்டும். அதனால தான் சிவபெருமானும் மழையும் ஒண்ணுதான். இது அப்பர் சாமி அழகா காட்டுறாங்க. நித்திரளை நீர் சடை மேல் நிறைவித்தானை நிலமருவி நீரோட கண்டான் தன்னை பார்த்திரளை வயின்றாட வல்லான் தன்னை பகைத்தெழுந்தவன் கூற்றை பாய்ந்தான் தன்னை கார்த்திரளாய் மேகத்தின் உள்ளே நின்று, மேகத்துக்குள்ள இருக்கான சாமி, கடுங்குரலாய் இடிப்பானை, மேகத்திலிருந்து வரக்கூடிய இடி சுத்தமா சாமி இருக்காரு. கண்ணோர் நெற்றி திரளை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பற்றேன் நானே என்ன சொல்றாங்க? கார்குன்ற மழையாய் பொழிவானை அப்படின்னார் சுந்தரமூர்த்தி சாமி. மழையாவே சாமி தான் பொழிகிறாருங்க. என்ன ஒரு ஒப்பீடு அழகா காட்டுறாங்க. சிவபெருமான் சங்கார கர்த்தா, அவரே தோற்ற கர்த்தா. அதுக்கு என்ன உதாரணம்னா மழை அப்படிங்கிறாங்க. மழை என்ன பண்ணுதா? உலகத்தை அழிக்கிது. அதிகமா பெஞ்சு பெய்யாமலும் கிடக்கும், பெஞ்சும் கிடக்கும், பெய்யாமலும் கிடக்கும். மழை சாமி அருள் அதிகமாக கொடுத்தும் திருவருளை கூட்டி கருணையை கண்மத்தை கூட்டியும் செய்வாரு, ஒண்ணுமே செய்யாமலும் விட்டுருவாரு சாமி. அதே போல மழை பெய்தும் கிடக்கும், பெய்யாமலும் கிடக்கும். இதுக்கு உதாரணம் வையகம் முற்றும் அமழை மறந்து வயலில் நீரிலை அப்படின்னு திருப்புங்கூர் தேவாரம் பண்ணு சுந்தரமூர்த்தி சாமி பதிவு பண்றாங்க. திருப்பங்கூர்ல மழையே இல்லை. அப்போ மழை பெய்யணும் அப்படிங்கிறத ஏற்பொன் கழிக்காம நாயனார் 12 வேலி நிலம் கொடுக்கிறார் சாமி. 12 வேலி கொண்டு
12 வேலி நிலம் எழுதி கொடுத்தார் திருப்பூர் சாமிக்கு. உடனே மழை பெய்யுது. மழை பெய்யுதுன்னா பெஞ்சிக்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை, ஊரெல்லாம் வெள்ளமாயிட்டு. இப்போ நிற்கணும், அதுக்கு திரும்ப 12 வேலி நிலம் கொடுத்தார் ஏர்வன் கழிக்காம நாயனார் அப்படின்னு. மழை பெய்யறதுக்கு நிலம் வாங்கிக்கிட்டாரு, மழையை நிறுத்துறதுக்கு நிலம் வாங்கிக்கிட்டார் சாமி அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை சுந்தரமூர்த்தி சாமி பதிவு பண்ணுறாங்க. இப்போ பெஞ்சும் கெடுத்தது பெய்யாமல் கெடுத்தது இல்லையா? பெய்யாமல் இருந்தது மழை, விவசாயம் இல்லை, பெஞ்சது அதிகமாக, வெள்ளம் வந்துச்சு, அழிச்சு போச்சு. சரி, இப்படி அழிக்குதே, இவங்களுக்கு மழை நமக்கு தேவையே இல்லை, மழை இவ்வளோ பெய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ண முடியுமா? மழை எல்லாம் இப்படி உலகம் வாழும். அதனால் இந்த மழை தான் இறைவனுக்கு சரியான உதாரணம், சிவபெருமானுடைய அந்த சங்காரகர்த்தாவே தோற்றகர்த்தா என்பது அப்படிங்கிறத திருக்குறள் எடுத்துக்காங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கெட்டார்க்கு சார்வாய் அப்படிங்கிறார். அந்த விஷயத்துல ரொம்ப அற்புதமான பொருட்கள் அதில் அடங்கி இருக்குது. இப்போ சிவபெருமான் உயிர்களுக்காக வினை அனுபவத்தை கூட்டுறார். எதற்காக அப்படின்னா, உயிர்கள் தன்னை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக. 2 விதத்தில் சாமி உயிர்களை அனுபவப்படுத்துகிறார். ஒன்று மரக்கருணை, இன்னொன்று அறக்கருணை என்று சொல்லுவோம். இந்த அறக்கருணை என்பது உயிர்களுக்கு உபதேசத்தை கொடுத்து சாமி நல்வழிப்படுத்த முயற்சி பண்ணுறது. முதுமொழி மேல்வைப்பு வகுப்பு நடக்குது என்றது பல, இங்கே 365 நாள் சொற்பொழிவு நடக்குது, எல்லா சிவசிந்தனைகளாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கணும், திருவான்மூர் உள்ளவங்களாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சாமி அறக்கருணை செய்கிறார் இந்த ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம். இதே போல் எங்கெங்கெல்லாம் சைவ சித்தாந்த விஷயம் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் சாமி சம்பந்தமான உபதேசங்கள் நடக்குதோ, அது அத்தனையும் உயிர்களுடைய மேல் வரணுங்கிறதுக்காக சாமி கருணை செய்து கொண்டிருக்கார். ஆனால் கேட்க மாட்டோம், வரமாட்டோம், வந்தாலும் அதை மனசில் வச்சுக்க மாட்டோம், பின்பற்ற மாட்டோம். இது உயிர்க்குரிய இயல்பு. இப்போ என்ன பண்ணுவார்? அடிப்பார் சாமி. சில சொல்லுவாங்க, சிவபெருமான் கருணையே வடிவமானவன், அவர் போல இரக்கமானது ஒன்று கிடையாது, அவர் பன்றி குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்துருக்காரு, அவர் ரொம்ப இரக்கமான தெய்வம், அதனால் அவரை பார்த்து ஒன்றும் பயப்படலாம் வேண்டியதில்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப தப்பு. சிவபெருமான் இரக்கமானவர் தான். எதில் இரக்கமானவர், எதில் கருணையானவர்னா, உயிர்கள் தன்னுடைய திருவடியை வந்து அடைய வேண்டும் என்பதில் கருணை உடையவர். இந்த உலகத்தில் நாம வாழ்றதற்கு எல்லா கருணையும் நம்ம நினைக்கிறதுலாம் செய்வார் அப்படின்னு நிச்சயமா நடக்கவே நடக்காது. ஏன்னா சிவபிரகாசம் சினம் மருவு திரோதாயி என்று காட்டுகிறது. சிவபெருமான் நம்ம இது திரோதானத்தை செலுத்தும் பொழுது மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார் என்று காட்டுகிறது. சினம் மருவு திரோதானம். அப்பா ரொம்ப நல்லவர், எங்க அப்பா எங்க டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு, நிறைய எனக்கு செலவு பண்றார் அப்படிங்கும் பொழுது அப்பா ரொம்ப நல்லவர் தானே. அதே நல்லவர் நம்ம டாக்டர் படிக்கும் பொழுது டாக்டர் படிக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதாச்சும் தேட்டருக்கு போயிட்டு இருக்கோம், வேற எதுவும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், படிக்காம இருக்கோம் அப்படின்னா அதே கருணையோட இருப்பார் அப்பா. அப்ப என்ன பண்ணுவாரு? அடி விழும், திட்டு விழும், நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்றவார் அப்பா. அப்போ அப்பா ஏன் திட்டுறாரு? திரும்பவும் அவன் நல்வழி படணுங்கிறது தானே திட்டுறாரு. இப்போ அப்பா அதுக்காக பிள்ளைய கொண்டு வரா? தப்பு செய்கிறாங்கிறத அவனை திருத்தி ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டு பேசாமல் இருந்து சரி பண்ணி காசு கொடுக்க மாட்டேன், பணம் கொடுக்க மாட்டேன், சாப்பிடாத வராத போவாத சொல்லி திருத்தறதுக்கு பார்ப்பார். இதை தந்தை தாய் தம் சொலாற்றின் வந்திடாவிடின் அடித்து தீய பந்தமும் விடுவர், வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவர் பார்க்கில் பரிவேயாகும் அப்படின்னு சித்தியார் பேசுகிறார். அம்மா அப்பா குழந்தைகளா அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க? அது சொல்ற வச்சு கேட்கணுங்கிற. தம் சொலாற்றின் வந்திடாவிடின், தான் சொல்ற வழி வரலன்னா அடிப்பாங்க, சொல்லுவாங்க, ரொம்ப கேட்கலன்னா கட்டி போடுவாங்க. பார்க்குறோம் கிருஷ்ணரை அவங்க அம்மா கட்டி போட்டதை பார்க்குறோம் இல்லையா? கிருஷ்ணருக்கு தாமோதரன்னு பேர். ஏன்? தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. வயிற்றுல கயிறை போட்டு கட்டி போட்டதுனால தாம உதரன்னு கிருஷ்ணருக்கு பேர். ஏன் அவங்க அம்மா கட்டி போட்டாங்க? கிருஷ்ணன் சொல்றதை கேட்கவும் இருக்காரு. அதுபோல நம்ம அப்பா அம்மாவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெளில ஓடிட்டே இருப்போம், அண்ணா கயிற்றுல கயிறை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்த உடனே சொல்ற பற்றி கேட்க மாட்டோம், அடிப்பாங்க. எதற்காக? நாம நல்வழிப்படணும், சாவறதுக்காக அடிப்பாங்களா? நல்வழிப்படணும், திருந்தணும், மேனரிக்கு வரணும்னு அடிப்பாங்க. அப்போ நம்ம அப்பா அம்மாவே இப்படி இருக்காங்கும் பொழுது உலகத்துக்கே அப்பாவாகி அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பராம்னு சாமி நம்மளை அடிக்க மாட்டாரா? நல்லா அடிப்பார். அவருக்கு பயப்பட வேணாமா? நல்லா பயப்படணும். நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்து அக்கிரமத்தினாலே அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி அப்படிங்கிறது சித்தியார். உயிர்களை எப்படி சுவாமி பக்குவப்படுத்துறாருன்னா, அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பான். உனக்கு அடி உண்டு, நான் அடிப்பேன், உனக்கு அனுபவத்தை கொடுப்பேன், துன்ப அனுபவத்தை கொடுப்பேன், ஏன் தப்பு செய்யாத, நல்ல வழியில் நடந்துக்கோ அப்படின்னு சாமி சொல்லுவார். ஈண்டு அறம் இயற்றிடு என்பான்.
சரி சாமி கருணை வடிவானாச்சே இவர் அடிக்கலாமா துன்பப்படுத்தலாமீர்கள்னா எக்கிரமத்தினாலும் பார்க்கில் இறை செயல் பரிவே ஆகும். இப்போ எப்படி குழந்தைங்கள அம்மா அப்பா அடிச்சா அது உண்மை நல்லது தானோ, அதே மாதிரி சுவாமி நம்மளை மரக்கருணை கூட்டி நல்லது செய்யறது என்னதுதான்ப்பா, நல்லது தான். அவர் நம்ம மீது வைத்த கருணை தான். அதனால சிவபெருமான் கருணை கடவுள்னா எதிர கருணை உடையவர், திருவடியை அடையணும் உயிர்கள் என்பதுல கருணை உடையவர். அடைய போகிற வழியில தப்பு பண்ணா நிச்சயம் அடி உண்டு. சரி, இப்ப அடிக்கிறாரே சாமிங்கிறத விலைப்பட முடியுமா? நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டுறாங்க அடிக்கிறாங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போனா உருப்பட முடியுமானா முடியாது. ரொம்ப கஷ்டப்படணும். அதை விட ரொம்ப அப்பாட்ட தான் திரும்ப போகணும். அப்பா நம்மள தப்பு பண்ண மாட்டான்ப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பாருங்கப்பா அப்படின்னு திரும்ப அப்பாட்ட தான் போய் நின்னாகணும். அம்மாட்ட அம்மா திட்டினாங்கன்னு திரும்ப அம்மாட்ட போய் நின்னாகணும் இல்லையா? அப்போ நம்ம அப்பா அம்மா அடிச்சுட்டாங்களேங்கிறது ஒரே நேரம் கூட்ட விட்டு கோச்சிட்டு படிக்க முடியுமா? முடியாது. அந்த ஆற்றல் நம்ம இடத்த இல்லை. அப்போ கெட்டாருக்கு சார்பு அப்படின்னா அதுதான். இப்போ கெடுத்தவரே அவரு தான். இப்போ நமக்கு சார்பும் யாரு தான்? அவரு தான். மழை கெடுத்தது, மழை பெய்யலன்னா விவசாயி என்ன பண்ணுவான்? அடுத்தது மழை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். கெடுத்த மழையையே விவசாயி எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அதே போல அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி நம்மை பக்குவப்படுத்திய சுவாமியையே நம்ம எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதுதான் கெட்டாருக்கு சார்பு என்று அற்புதமா எடுத்து காட்டுகிறார். அழகாக சொல்லுவார், ஆயகலைக்கும் அருநிதிக்கும் நேயமாம் இச்சைக்கிரியை இவை தரித்து அங்கு எண்ணிலா அச்சம் கொடுமை அவை உண்டு கச்சரவன் சீரில் நிலையில்லாது திண்டாடும் பல்கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன் உன்னை ஒழிய உறவில்லை என்னும் அது தன்னை நீயும் அறிவை அப்படின்னு போட்டு பகல சொல்றேன். உன்னை தவிர உலகத்தை யாரையும் நான் நம்பினேன், எனக்கு உறுதி பொருள்கள் என்று நம்பினேன். ஆயக்கிளைக்கும் அருநிதிக்கும் நான் என் சொந்த பந்தங்கள் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு உண்மையா இருப்பாங்க என்று நான் நம்பிக்கொண்டிருக்கேன். அவர்கள் எல்லாம் என்ன பழிவாங்கிறதான் மிச்சங்க. நான் காசு பணம் உண்மையை நம்பி கொண்டிருந்தேன், அது என்னை விட்டு போனதுதான் மிச்சமா இருக்கு. அதான் சொல்றார். பல்கருவி வாரில் அகப்பட்டு. பல்கருவி வார்னா அந்த சாமில் இருக்கு இல்லையா, மரம் இருக்கிற அந்த வார், அந்த அற கருவி, அந்த கருவி உள்ள நம்ம பூந்துக்கிட்டா அப்படி இருக்குமா, அது போல இருக்கு இந்த பிறவி அப்படிங்கிறார். பல்கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன் தேருங்கால். சேர்த்து நான் யோசிச்சு பார்த்தா, அந்த உலகத்தை பத்தி யோசிச்சு பார்த்தா உள்ளபடியே எனக்கு உறவு, நான் யாரோ உறவு என்று நினைத்து கொண்டிருந்தேன். அவங்கெல்லாம் யாருமே எனக்கு உறவு இல்லை, யாரும் உறுதி பொருள் இல்லை. அவர்கள் எல்லாரும் என்னை பயன்படுத்திக் கொள்வதற்காக என்னோட இருக்கிறாங்க. எண்ணி பார்த்தா நம்ம குடும்பம் அப்படித்தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மள நல்லா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது மாதிரி நம்ம இருந்தா தான் நம்மளை நல்லா வச்சுப்பாங்க. இல்லை கொஞ்சம் மாற்றி நடந்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், எனக்கு இது பிடிக்கல, நான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்க போறேன், நான் வந்து வெளில போறேன், எனக்கு இது சரியா இருக்கல அப்படின்ட்டு சொன்னோம்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன அப்படி பண்ற போற வர உனக்கு சரியாதா, நம்ம விஷயம் தெரியாத போதா வராதான்னு உடனே என்ன பண்ணிடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. யாரா இருந்தாலும் சரிதான், அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் கணவராக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைங்களா இருந்தாலும் நாம அவர்களுக்கு தோதாக நடந்து கொண்டால்தான் நம்மை உறவாக மதிப்பாங்க. இல்லை நான் விட்டுட்டு போயிடுவாங்க, வேணான்னு நினைப்பாங்கல்ல, நம்மளை திருத்த பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று செய்ய நினைப்பாங்க. அப்போ எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடே சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பார் என்று காட்டுகிறார். அப்போ இந்த உறவுகளுக்காக நான் இந்த உலகத்தை உண்மையை நம்பி கொண்டிருக்கிறேனே, என்னுடைய காசு பணம் சொத்து சொத்துக்காக இந்த உலகத்தை உண்மையை நம்பி கொண்டிருக்கிறேனே, இது எல்லாத்தையும் பார்த்தா இதெல்லாம் உண்மை பொருள்கள் அல்ல, அழியக்கூடிய பொருள்கள் அப்படின்னு எனக்கு தெரிகிறது. தெருங்கால் உன்னை ஒழிய உறவு இல்லை அப்படின்னா இது அழகாக கொண்டு வரு நோயின் குறிப்பறிவார் மண்டு எரியில் காய்ச்சி சுட அறுக்க. இப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை வீட்டில் வீதியில் விளையாடும் போது ஒரு பையன் இன்னொரு பையன் அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் அவங்க வீட்டில் போய் சண்டை போடுவாங்க. என் பிள்ளை எப்படி அடிக்கலாம், போலாம் வரலாம், என் பிள்ளை இப்படி கொடுமைப்படுத்துறியே, சண்டை போட்டியாம்பாங்க. அதே இந்த குழந்தைக்கு ஒரு நோய் வந்திருக்கு, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் உடனே சர்ஜரி பண்றாரு, கத்தி எடுத்து வெட்டுறாரு அந்த பிள்ளைய. உடனே இந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சண்டைக்கு போவாங்களா அப்பா அம்மா, அவர்கிட்ட போய் காசை கொடுப்பாங்க. என் பிள்ளைக்கு இப்படி வைத்தியம் பண்ணிருக்கிறீங்களே, என் பிள்ளைய யாருக்கு சரி பண்ணிருக்கிறீங்களே அப்படின்னு காசு கொடுப்பாங்க. அது போல இப்ப கெடுத்தாரு தான் டாக்டர், ஆனா அவருக்கே கொண்டு போய் காசு கொடுக்குறோம் இல்லையா. அது போலதான் இந்த கருத்து. கொண்டு வரு எரியின் குறிப்பு அறிவார் மண்டெரியில் காய்ச்சி சுட அறுக்க கண் உரிக்க நன்னிதியம் ஈந்து தாய் தந்தை தமர் இன்புறுதல் அப்படின்னு இதை அழகா நெஞ்சு விடுத்துதல் சொல்ல போட்டி பக்கத்துல சொல்லுவார். இப்படித்தான் உலகம் இருக்கு. யாரு நம்ம கெடுக்கிறாங்களோ அவங்களிடத்தை சென்று அடைகின்றோம். எதற்காக? நல்லது நடக்கணும் என்பதற்காக. இது அழகாக குலசேகர ஆழ்வார் ஒரு அற்புதமான உதாரணம் காட்டுகிறார். இதுக்கு நம்ம ஆச்சரியமான உதாரணம் புரிஞ்சுக்கிற அளவு. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளா காதல் உடைய நோயாளன் போல மாயத்தால் மீளா துயர் தரினும் நீ எனக்கு வித்துவக்கோட்டு அம்மானேன்னு, வித்துவக்கோடு அம்மான்னு சொல்லக்கூடிய திருமால் மீது ஒரு பாடல். அப்படி
திருமாலே நீ எனக்கு இப்படி துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறாய், இந்த உலகத்தில் எனக்கு இன்பத்தை கொடுக்கவில்லை, உன்னுடைய திருடியும் கொடுக்கவில்லை, இந்த ஒரு துன்பமயமாகிய பிறவியில் என்னை வச்சிருக்கிற, ஆனாலும் நீ அப்போ எனக்கு கெட்டது தானே செஞ்சிருக்க, ஆனால் நான் உன்னை தான் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப. இது எப்படி இருக்குன்னா, மருத்துவன் வாளால் அறுத்து சுட்டாலும் நம்ம திரும்பி அவர்கிட்ட தானே போகிறோம், வைத்தியத்துட்டு தான் போகிறோம். அது போல தான் இருக்குது. அப்போது கெடுத்ததுக்கிட்ட தான் திரும்ப போக வேண்டியதாக இருக்குது இந்த உலகத்தில். அதே போல் மழை கெடுத்ததுன்னா அதுக்கிட்ட தான் திரும்பி போக வேண்டியதாக இருக்குது. மழை கெடுத்து போச்சே, உங்களுக்கு மழையே வேணாம் அப்படி இருக்க முடியாது. அதே போல் சாமி மரக்கரணையை கூட்டி நம்மை துன்பத்துக்கு உட்படுத்துகிறார் இந்த உலக வாழ்க்கையில் என்பதற்காகவும், இந்த உலகத்தை அவர் அழிக்கிறார், சங்காரகர்த்தாவாக இருக்கிறார் என்பதற்காக அவரை விட்டு நாம் விலக முடியாது. விலை எங்கே போக முடியும்? ஏன்னா அவர் வியாபகத்துக்குள்ள தான் நம்ம இருக்கணும். அவர் இல்லாத இடம் ஒன்றுமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் கங்காணி இல்லைன்று கள்ளம்பல செய்வாருங்கிறது மாதிரி கங்காணி பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவர் பார்வையிலிருந்தோடு விலக முடியும், பெருமானத்தை விலக முடியாது. அதனாலே சிவருமானதே நமக்கு சார்பு. அதான் கெட்டாருக்கு சார்பு அப்படின்னாரு. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும். திரும்ப அந்த மழை தான் என்ன பண்ணும், உலகத்தில் பயிர்களை உற்பத்தி பண்ணும். அதே போல் எந்த உலகத்தை சுவாமி தன்னிடத்தை ஒடுக்கினாரோ அதே உலகத்தை அவரே உற்பத்தி பண்ணுவார். அதனால தான் எல்லாம் மழை என்று அழித்துலகை ஆக்குதலால் அந்தமே ஆதி, அழித்து ஒன்றை ஆக்குவதும் உண்டோ என்று கேட்ட பொழுது உண்டு. அதுதான் மழை. மழை என்னென்ன செய்யுது, கெடுத்தாருக்கு கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை என்று இந்த பாட்டில் விளக்கம் சொல்லுகிறேன். விளக்கம் புரிதல சொல்றது. இப்போ இந்த மழை மூலமாக என்ன காட்டுறாரு, மழை தான் சிவபெருமான் அப்படின்ட்டார். சாமியை தரிசனம் பண்ணுறது மழையிலேயே பார்க்கலாம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும், அனுபவத்தை தான் பார்க்கணும். அதனால தான் காற்குன்ற மழையாய் பொழிவானே என்று அழகாக காட்டினா நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்றதோடு இந்த அற்புதமான அமர்வை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இது சந்தேகம் இல்லை இல்லையா? இன்று நிறைவு செய்து கொள்கிறோம். திருச்சிட்டம்பலம் மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன ஒரு வாழி, அது வார்த்தை என்று வாழி, அன்பர் வாழி பெற ஆரம்பிச்சு இல்லைன்னாங்க. சொல்லிட்டு தான் சரி.